அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி பார்க்க போகிறோம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாலையும் மிக பேசப்படுகின்ற ஒரு வாதம் தான் இது. டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறது, அப்படி இல்லைன்னா முரண்பட்ட விஷயத்தை சொல்கிறது. எந்த விஷயத்தில் மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் விஷயத்தில் மாறுபடுது. ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னா அதில் பல செக்ஷன் இருக்கும் இல்லையா, பல பிரிவுகள் இருக்கும். இந்த பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை டீல் பண்ணுறது தான் இந்த டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாவை வந்து எனாக்ட் பண்ணுது. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லாவை எனாக்ட் பண்ணுது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே துறையில் எனாக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்குவரத்து துறைன்னு வச்சுப்போமே. போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சட்டங்களை ஏற்றிக்குது இல்லையா. அப்படி ஏற்றும் போது இந்த ரெண்டு லாவில் இருக்கிற ஒரு விஷயமும், அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கேன், மேக் டூ லா. அது யாரானா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேணா ரெண்டு லாவை கூட ஏற்றிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2 லாவை வேணால் ஏற்றிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாக்களை மேக் பண்ணிட்டாங்க, 2 சட்டங்களை மேக் பண்ணிட்டாங்க, தயாரிச்சுட்டாங்க. அதில் ஒரு சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா எஸ் சொல்லுது, இன்னொரு சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா நோ சொல்லுது. இந்த மாதிரி முரண்பாடு இந்த செக்ஷனில் இருக்கும் பட்சத்தில் டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் வந்து அப்ளை ஆகிடுது. இந்த முரண்பாடை களையிறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுடைய வேலை. அது விவாதித்து பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில ரூல் இருக்குது, அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோம். அதே போல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஒன் லா, ஒரே ஒரு லாவை மேக் பண்ணுறாங்க. அது எந்த ஸ்டேட் எந்த கவர்மெண்ட்டானா இருந்துட்டு போட்டோம். அதே போல் 2 பிரிவுகள் இருக்குது. ஒரு சட்டத்தில் பார்த்திங்கன்னா பல பிரிவுகள் இருக்கும். ஒரு பிரிவு, 2 பிரிவு, 3 பிரிவு, 4 பிரிவுன்னு வச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சொல்லுது, இதுக்கு எதிராக இந்த பிரிவு சொல்லுதுன்ற பட்சத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 254 பார்த்திங்கன்னா டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சியை டீல் பண்ணுது. அதாவது சட்ட முரண்பாடான செக்ஷன்களை பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 254 டீல் பண்ணுது. அது எந்த விதத்தில் டீல் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்த 2 ஃப்ளோ சார்ட்டுக்கு உண்டான விவரம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். 2 லாவை மேக் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேக் 2 லா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக் 1 லா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த செக்ஷனை பாருங்கள். பிஃபோர் எனாக்ட் லா, எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன் நான். அதே போல் ஆஃப்டர் எனாக்ட் லா அப்படின்னா என்ன, முன்னர் தயாரிக்கப்பட்ட அல்லது முன்னர் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட சட்டம், பின்னர் தயாரிக்கப்பட்ட, இதற்கு பின்னர் தயாரிக்கப்பட்ட அல்லது பின்னர் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட சட்டம். இந்த மாதிரி 2 சட்டம் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர், இந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா பிஃபோர்னு நான் போட்டுறேன், பின்னு போட்டுறேன். இன்னொரு சட்டத்தை நான் ரெடி பண்ணுறேன், இதுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துட்றேன், ஆஃப்டர். இந்த 2 சட்டத்துலேயும் முரண்பாடு வருதுன்னா, தட் மீன்ஸ் ரெபுகனன்சி வருதுன்னா பிஃபோராக இருக்கிற சட்டத்தை தூக்கிடுங்க அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, இது வேண்டாம், இதை நீங்கள் எனாக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ஏதாச்சும் ஒரு பிரிவு மட்டும் பிரச்சனையாக இருக்குது, ஒரு பிரிவு மட்டும் முரண்பாடாக இருக்குதுன்னா முன்னாடி தயாரிக்கப்பட்ட சட்டத்தையுடைய அந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்குங்க, வேண்டாம் அது நீக்கிடுங்க, இந்த சட்டப்பிரிவை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்ற ஒரு ரூலை பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டாக்டரைன் ஆஃப் ரெபுகனன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாறுபட்ட நிலையாக இருக்கட்டும், அப்படின்லாம் சட்டத்திற்கு முரணான விஷயமாக இருக்கட்டும், 2 செக்ஷனுக்குள்ளே இல்லை 2 லாக்குள்ளே நடக்கக்கூடிய முரண்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை தான் நீங்கள் எலாபரேட்டாக எழுத போகிறீங்க. இது கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் பேஸில் ஒரு கண்டிப்பாக எழுதியோம். ஏ என்கின்ற லா, பி என்கின்ற சட்டம், 2த்திற்கும் ஒரே மாதிரியான சட்டம் இயற்றப்படுகிறது. ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா ஓகே சொல்லுது, ஒன்று பார்த்திங்கன்னா நோன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு, தீப் சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஒரு 3 ரூலை பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சட்டப்பிரிவுகளுக்கு இடையே நேரடியான முரண்பாடு இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. யாருக்கிட்ட? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுதுன்னா அதனுடைய கீழமை நீதிமன்றங்களுக்கு சொல்லுது. ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கிற அப்படி வரக்கூடிய நீதிமன்றங்களுக்கு. ஸோ நேரடியான முரண்பாடு இருக்குது அப்படின்னும் போது அதை ஒரு கேடரில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூலை அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
முன்னாடி தயாரிச்சதா பின்னாடி தயாரிச்சதா, அப்படி இல்லைன்னா எது எஸ் சொல்லுது எது நோ சொல்லுது, இந்த மாதிரியான விவகாரங்களை பார்த்து ஆனரபிள் கோர்ட்டு தன்னுடைய நிலைப்பாடை அப்பப்போ மாற்றிக்கும். ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்லுது, ரெண்டாவது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செக்ஷன் இடையே முரண்பாடு இருக்குது. ஸோ இதை பற்றி பார்லிமெண்ட்லேயோ லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ விவாதிக்கப்பட்டதா, அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு விவாதிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த இடத்துல கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முரண்பட்ட 2 சட்டங்களும் எந்த துறையின் கீழ் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம போக்குவரத்து துறையை பற்றி பார்த்தோம். ஸோ போக்குவரத்து துறையின் கீழ் ஆதிக்கம் செலுத்திச்சுன்னா அந்த 2 சட்ட பிரிவுகளோ இல்லை அது 2 சட்டங்களோ கண்டிப்பாக டாக்ட்ரைன் ஆஃப் ரெபுகனன்சி அப்ளை ஆகும். அப்படி இல்லை வெவ்வேறு துறையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை ஆகாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நினைவில் வச்சுக்கணும். இவ்வளோதான், மொத்தம் 3 ரூல் மட்டும் தான் இந்த கேஸ் ஸ்டடியில் வருது. டாக்ட்ரைன் ஆஃப் ரெபுகனன்சினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலோ, அப்படிலாம் நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாவோ கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும். நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குண்டான இன்டிமேஷன் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.